நம்ம சிஎஸ்கேட டெத் பவுலராக யார் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் நேத்தன் எலிஸ் சிஎஸ்கேட டெத் பவுலராக இருக்க போகிறது வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இவர் மட்டும் இல்லை, இவரோட இணைஞ்சு ஒரு ஆல்ரவுண்டரும் வந்து டெத் ஓவரில் வந்து பந்து வீச போகிறாரு. யார் அந்த வீரர், என்ன காரணமாக நம்ம சிஎஸ்கே நேத்தன் எலிஸை வந்து டெத் ஓவரில் எடுத்துகிட்டு வராங்க, இப்போதைக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துகிட்ருக்கு, குறிப்பாக இந்தியன் பிச்சில் என்னெல்லாம் பண்ண முடியும் அவரால், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் 2026 ஐபிஎல் ப்ராக்டிஸாக நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறத பற்றினா ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. குறிப்பாக அதில் 2 முக்கியமான வீரர்களும் முதல் நாள் ப்ராக்டிஸில் இருந்தே வந்து ஈடுபட போகிறாங்களாம். யார் அந்த வீரர்கள், நம்ம சிஎஸ்கே எப்போ வந்து பயிற்சியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே எப்போ ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ப்ராக்டிஸை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே எப்போ வந்து ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த மாதம் 24ஆம் தேதியிலேருந்து ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டை நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள்லேருந்து கடைசி வரைக்கும் நம்ம தலத்தோனி ருத்ராஜ் இவங்க 2 பேரும் முதல் நாளில் இருந்த ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்டான அப்டேட். இது மட்டும் இல்லை, டொமஸ்டிக்கில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வீரர்களும் ஃபஸ்ட் நாள் ப்ராக்டிஸ்லேயே வந்து ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம சிஎஸ்கேவும் டெத் பவுலரை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கேல பத்திரனா இல்லை, ஸோ அந்த இடத்துல சிஎஸ்கே யார் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா டெத் பவுலராக ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் வந்து இருக்க போகிறாரு, நம்ம நேத்தன் எலிஸ் தான். கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட டெத் பவுலர் கிங்காக வந்து இருக்க போகிறாரு. என்ன காரணமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேவில் பத்திரனா இல்லை, அந்த இடத்துல இவரை தான் வந்து கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்பில் வந்து பவுலிங்கில் கலாய்க்கிட்டு இருக்காரு. அதுவும் இந்தியன் பிச்சில் சூப்பராக வந்து பவுலிங்கை பண்ணிகிட்ருக்காரு. டெத் பவுலிங்கில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு. பேட்டிங் தான் ஓரளவுக்கு இல்லை, பட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நேத்தன் எலிஸ் சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் லோ பவுன்சர், அது மட்டும் இல்லாமல் ஏக்கரு, லோ பவுலிங் அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்து கலக்கிட்டு இருக்காரு நம்ம நேத்தன் எலிஸ். குறிப்பாக இந்தியன் பிச்சில் எல்லாமே அவரால் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. ஸோ இந்த தடவை சிஎஸ்கேன்னு ஒரு மிகப்பெரிய டெத் பவுலராக வந்து இருக்க போகிறாரு. அது எந்த ஒரு மாற்றமும் வந்து இருக்க போகிறதில்ல. இவர் மட்டும் இல்லை, இவரோட இணைஞ்சு நம்ம ஜெமி ஓர்டனும் இருக்க போகிறாரு. ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் நம்ம சிஎஸ்கே இவரை வந்து ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு இவர் இந்தியன் பிச்சில் பார்த்தீங்கன்னா பவுலிங் சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காரு. இங்கிலாந்து டீமுக்காக ஒரு டெத் பவுலராக வந்து மாறியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நேத்தன் எலிஸ், ஜெமி ஓர்டன் இவங்க 2 பேரும் நம்ம சிஎஸ்கேயோட டெத் பவுலராக வந்து இருக்க போகிறாங்க. குறிப்பாக நம்ம நேத்தன் எலிஸை பொறுத்த வரைக்கும் டெத் பவுலரில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து இருப்பார். இந்தியன் பிச்சில் அதிக விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ இது வந்து நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து பார்க்கப்படுது. ஐபிஎல் வேறு வந்து நெருங்கிட்டுருக்கு. ஸோ T20 முடித்த கையோட ஒரு நல்ல ஃபார்மில் திரும்பி மறுபடியும் நம்ம சிஎஸ்கேக்கு பல சம்பவங்களை வந்து பண்ணார் அப்படின்னா, நம்ம சிஎஸ்கே தரமான சம்பவத்தை இவரை வச்சு வந்து பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம சிஎஸ்கே ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருக்கட்டும், நேத்தன் எலிஸ் சிஎஸ்கேயோட டெத் ஓவரில் வந்தால் என்னென்ன சம்பவத்தை பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.